இது வியாழக்கிழமை இரவு நைட்டுக்கு வந்து தோசையும் தக்காளி சட்னியும் அரைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். முன்னாடிலாம் இந்த சட்னி வந்து ரொம்ப ரேராக தான் வந்து பண்ணுவோம். பட் இது அடிக்கடி வந்து இப்போ பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி வந்து எந்த சட்னி அடிக்கடி பண்ணுவோம் அப்படின்னா தக்காளி வெங்காயத்தை வந்து பச்சையாக அரைச்சி அதை வந்து மிளகா பொடிலாம் போட்டு கொதிக்க வச்சு அந்த சட்னி தான் அடிக்கடி பண்ணுவோம். பட் இப்போ வந்து அந்த சட்னி வந்து பிடிக்காம போயிடுச்சு. ஸோ அதனால இந்த சட்னி தான் வந்து ரெகுலராக வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஜஸ்ட் வந்து வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அரைக்கிறது. அப்போ வந்து ஃபோனிஸ் கிளாஸ்லாம் வந்து போயிட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு புதுசாக வந்து ஒரு பேக் வந்து வாங்கி கொடுத்துருந்தேன். அது வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து மாட்டிட்டு கிளாஸ்க்குலாம் வந்து போயிட்டு வந்திருந்தாங்க. இப்போலாம் வந்து கிச்சனுக்குள்ளே வந்து அம்மா நான் ஏதாவது உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மா, நான் ஏதாவது சமைக்கிறேம்மா, நான் தோசை ஊற்றுறேம்மா அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. அவங்க வந்து கேட்குறாங்க ஓகே தான். பட் எனக்கு வந்து கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஏன்னா எண்ணெய் வந்து தெரிச்சிருமோ, ஏதாவது வந்து சூடு பட்டுருமோ அப்படின்னு பயந்துட்டே தான் வந்து இல்லை வேணான்னு வந்து சொல்கிறேன். பட் இருந்தாலும் அவங்க கம்பல் பண்ணி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் என் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் வந்து அந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன்.